I think 33, 34 years back, I listened to this composition, Conversations, Don't Leave Me. அந்த கம்போசிஷன் வந்து பைரவி சிந்து பைரவியில் பண்ணியிருந்தீங்க. அண்ட் சிந்து பைரவியில் எப்படி டியூன் போடுறது, எப்படிலாம் வாசிக்கலான்றது வந்து இட்ஸ் லைக் அ மாஸ்டர் கிளாஸ், லைக் அந்த இம்ப்ரவைசேஷன் பிட்வீன் யூ அண்ட் த அதர் ஜென்டில்மேன். அண்ட் ஸோ மை ஃப்ரஸ்ட்ரேஷன் இன் லைஃப் வாஸ், அவ்வளோ அழகாக அந்த சங்கதி போடுறீங்களே, நம்மளுக்கு அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையன்ட்டு. தென் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கேம், இட்ஸ் கால் த Haken Continuum Fingerboard. So I'm going to take a master class from you. The other day when you played, it was so wonderful. What do you call this instrument? So it's called the Continuum Fingerboard. So it's physical modeling synthesis, which emulates a kind of acoustic instrument. Like acoustic instrument, எப்படிலாம் Slides. and the slides and velocity and timbre change. And but I've been having it for like 13, 14 years. I'm still not mastered it. Because I think it needs proper sitting and practicing. Like how violin players practice for 8 hours, 9 hours. எனக்கு தூங்குறதுக்கே டைம் இல்லை. And today I caught you. And happens to be birthday. My Once birthday. again, wish you very, very happy, long, prosperous, beautiful birthday. And it has been a fantastic experience for me to do with your family and my family, doing something on your birthday. It was not planned like that. Yes. It's a wonderful, wonderful thing. Once So, again, wish you. Thank you so much. நிகரற்ற இசையாற்றல் கலைஞர் ஏ.ஆர். ரஹ்மானின் பிறந்த நாள். ஜனவரி 6 என்றால் எங்களுக்கு ஞாபகம் வருவது ஏ.ஆர். ரஹ்மானின் பிறந்த நாள் தான். தமிழும் இசையும் போல நீடுழி வாழ்க ஏ.ஆர். ரஹ்மான். Can you play? Chinna Asik. Sure. Wow. Still magic. பிரபல இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் பாடகருமான ஏ.ஆர். ரஹ்மான் பிறந்த தினம் ஜனவரி 6. மணிரத்னத்தின் இயக்கத்தில் வெளிவந்த ரோஜா திரைப்படத்தில் மூலம் தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமாகி தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்களுக்கு இசை தந்து தமது பாடல்கள் மூலம் திரையுலகில் உச்சம் தொட்ட நாயகன் ஏ.ஆர். ரஹ்மான். 2008ஆம் ஆண்டு வெளிவந்த ஸ்லம்டாக் மில்லியனர் என்கிற திரைப்படத்துக்காக சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த பாடலுக்காகவும் ஆஸ்கார் விருது பெற்றவர். தனது இசையின் மூலம் உலகளவிய ரசிகர்களை தன்வசப்படுத்திய சிறந்த இசை அமைப்பாளன். தனது நேர்த்தியான இசையமைப்பின் மூலம் சிறந்த பாடல்களை தந்து ரசிகர்களின் அபிமானம் மிக்க இசையமைப்பாளராக திகழும் இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு ஆர்ஜே என்றிலா யூடியூப் சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 7 முறை தேசிய விருது வாங்கிய ஒரு இந்திய இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் மட்டும்தான். இப்படி பல 100 சாதனைகளை படைத்த ஏ.ஆர். ரஹ்மான் தன்னடக்கத்துக்கு பெயர் போனவர். தான் வாழும்போது, நாங்கள் வாழும்போதே வாழக்கூடிய ஒரு இசை மாமேதை இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான். ஜனவரி 6 என்றால் எல்லோருக்கும் ஞாபகம் வருவது ஏ.ஆர். ரஹ்மானின் பிறந்த தினம். ஏ.ஆர். ரஹ்மானை கொண்டாடுவோம். காலம் உள்ளவரை ஏ.ஆர். ரஹ்மானின் பாடல்கள் என்றும் தித்திப்பானவை.